வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 3. பிளாக் 3ல சுயம் மற்றும் அதன் தவறுதலை சரி செய்தல், செல்ஃப் அண்ட் இட்ஸ் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ முதலாவதா சுயம்னா என்னன்னு பார்ப்போம். சுயம்னா நாம யாருன்னு நினைக்கிறது, நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட செயல்கள், நம்மளோட வாழ்க்கையில வச்சிருக்க கோல்ஸ், அதாவது இலக்குகள், அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துல இருக்க உறவுகளோட எந்த மாதிரி உரையாடி கொண்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல பண்றோம், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம், இது எல்லாமே சேர்ந்துதான் சுயம், நம்ம அப்படின்றத அர்த்தம். சோ இத வந்து சில நேரங்கள்ல வந்து புது புது விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு, அதாவது அதுல வந்து நம்ம ஒத்து போறதுக்கு, அந்த சூழல்ல நம்ம ஒத்து போறதுக்கு சில நேரம் நம்ம வந்து கஷ்டப்படுவோம், இல்ல சங்கடப்படுவோம். சோ நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த சூழல் வந்து ஒரு நாள், ஒரு 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 வாரமோ இல்ல ஒரு மாசமோ எடுத்துட்டு அந்த சூழல் நம்ம ஒத்து போக தான் செய்வோம். பட் சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சூழலுக்கு ஒற்றே போகாம நான் இப்படிதான், என்னோட சேம் இப்படிதான், இதை என்னால மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களதான் மால் அட்ஜஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது சுயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியாத பர்சனாலிட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சுயத்துல வந்து எதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல, அவங்கள அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எதனால அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு பார்த்தா, சுயம்ல முதலாவது வர்றது பதட்டம். சோ பதட்டத்தினாலதான் மோஸ்ட்லி வந்து நம்மளால ஒரு சூழலுக்கு ஒத்து போக முடியல. பதட்டம்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த குறிச்சு நமக்கு பெரிய பயமோ இல்ல ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்கு. நெகட்டிவான ஃபீலிங் அப்படின்னா என்னன்னா, அந்த அந்த ஒரு விஷயம், அந்த அந்த இடத்துல நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி வந்து நம்மளோட உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதா இருக்கும். சோ அதான் வந்து நெகட்டிவ் இமோஷன் வரும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வரும். அது வந்து நமக்கு விரும்பத்தகாத ஒரு உணர்ச்சியா இருக்கும். சோ அதுதான் வந்து பதட்டம், ஆன்சைட்டின்னு சொல்லுவோம். சோ இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, இது வந்து 3 விதமா வந்து அறிகுறிகளை காட்டும். ஒண்ணு வந்து உடல் சார்ந்த அறிகுறிகள் இருக்கும். உடல் சார்ந்த அறிகுறிகள்னா என்ன அப்படின்னா, பதட்டமா இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமா துடிக்கும், பிபி கூடும், சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் ஒரு ஒரு விஷயத்துல நம்மளால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கை கால்லாம் நடுக்கம் குடுத்துரும். லைக் ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தா நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. உடல் வந்து திடமா இருக்கு அப்படின்னு நம்மளால பதட்டமா இருக்க டயத்துல ஃபீல் பண்ண முடியாது. அது வந்து உடல் சார்ந்த அறிகுறிகள். அதுக்கப்புறம் அறிவாற்றல் சார்ந்த அறிகுறிகள். அறிவாற்றல் சார்ந்த அறிகுறினா என்ன அப்படின்னா, சைக்கலாஜிக்கலா என்ன நடக்குது, அதாவது மன ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பதட்டத்தினால நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு நம்ம பதட்டமா இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த குறிச்சு படிச்சு எனக்கு இதை பத்தி விளக்கம் கொடுங்க, இல்ல இந்த வேலையை செஞ்சு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியாது யூஸ்வலா. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, நமக்கு அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் லேக் ஆயிரும். நம்மளால ஒரு விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கவோ இல்ல அந்த விஷயத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் போட்டு நம்மளால அந்த டாஸ்க் முடிச்சு கொடுக்க முடியாது. சோ இது வந்து அறிவாற்றலோட அறிகுறிகள். ஒரு விஷயத்த நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி மத்தவங்க கிட்ட சரியா பேச முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அறிவாற்றல்ல வரும். அதுக்கப்புறம் நடத்தை சார்ந்த அறிகுறிகள், அதாவது பிஹேவியரல் வைஸ் இருக்கும் சொல்றது. இப்ப நம்ம உடல் சார்ந்தும் வந்து அறிகுறிகள் இருக்கு. அதே மாதிரி உளவியல் சார்ந்த அறிகுறிகளும் இருக்கு. இது 2ம் இருந்தாலே நம்மளோட செயல்ல அது வெளிப்பட்டே ஆகும். சோ அப்ப செயல்ல நம்ம எப்படி பதட்டத்தை காமிக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து லைக் முழுமையா நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. செஞ்சுட்டு இருக்கும் போதே பாதியிலேயே வந்து அதை தவறுதலா செஞ்சு முடிச்சிருவோம். மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ நம்மளால சரியா பேச முடியாது. ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம், இல்ல கோவப்படுவோம் அதிகமா. இது எல்லாமே வந்து பதட்டத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த பதட்டம் எதனால வருது அப்படின்னா, ஒரு சூழலுக்கு நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல, அந்த சூழலுக்கு ஏற்றவாறு நம்மள மாத்த முடியல அப்படின்னும் போது முதலாவது நமக்கு ஏற்படக்கூடியது பதட்டம். அதுக்கடுத்து பதட்டத்துல நிறைய வகைகள் இருக்கு. என்ன மாதிரி வகைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சமூகம் சார்ந்த பயம், சோசியல் போபியா அப்படின்னு சொல்லுவோம். சமூகம் சார்ந்த பயம்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். மத்தவங்க வந்து நம்மள வந்து தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மள கேலி சித்திரமா ஆக்கிருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே வந்து அவங்க முன்னாடி போய் தன்னை வந்து தன்னோட சுயத்தை மத்தவங்க கிட்ட காட்டவே மாட்டாங்க. சோ அதான் வந்து சமூகம் சார்ந்த பயம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சுய பயம்னு சொல்லுவோம். சுய பயம்னா செல்ஃப் போபியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தன்னை அதாவது தனக்கு ஒரு சில விஷயத்துல வந்து பயங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது பூச்சிகள் பார்த்தா பயம் இருக்கும். ஒரு சில பேருக்கு லிஃப்ட்டுக்குள்ள போய் அந்த லிஃப்ட் 4 க்ளோஸ்டு டோருக்குள்ள நிக்கும்போது பயமா இருக்கும். ஒரு சில பேருக்கு வெஹிக்கிள்ஸ், அதாவது கார், பைக் அப்படின்னா பயமா இருக்கும். சோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபட்டுட்டே இருக்கும். சோ அதுதான் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த குறிச்சு உங்களுக்கு வாழ்க்கையில பயம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து செல்ஃப் போபியா, அதாவது சுயம் சார்ந்த பயத்துக்குள்ள வந்துரும். ஒரு சில பேருக்கு மலை
உச்சியை பார்த்தா பயம், ஹைட்ல லைக் உயரத்தை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு சில பேருக்கு விலங்குகளை பார்த்தா ரொம்ப பயந்து ஓடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு வகைகளான பயங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள போடணும் அப்படின்னா சுயம் சார்ந்த பயம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பொதுவான கவலை கோளாறு, GAD அப்படின்னு சொல்லுவோம். பொதுவான கவலை கோளாறுனா என்னன்னா, பொதுவாவே லைக் தெனாலிராமன் மாதிரி எல்லாத்தையுமே எல்லாத்த பார்த்துமே வந்து அவங்க பயந்துட்டே இருப்பாங்க. ஒரு ரோட்ல தனியா நடந்து போகணும்னா பயப்படுவாங்க. இல்ல ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னா பயப்படுவாங்க. ஒரு செயல அவங்க வந்து லைக் லீடர்ஷிப் ரோல்ஸ், ஏதாவது தலைவர் பதவி அவங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த டாஸ்க் அவங்கள பண்ண சொல்றாங்க. வேலை சார்ந்த சூழல்ல அப்படின்னா, அத பண்றதுக்கு பயப்படுவாங்க. எல்லாத்த குறிச்சும் அவங்களுக்கு பயம் இருக்கும். இது வந்து பொதுவான கவலை கோளாறு. எந்த விஷயம் சொல்ல சொன்னாலும் அவங்க பதட்டம் ஆயிருவாங்க. இது ஒரு விதம். அதுக்கப்புறம் வந்து பீதி நோய். பீதி நோய்னா பேனிக் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப சீரியஸான கேஸ். இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து பேனிக் டிஸார்டர் இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இங்க என்ன, இது ஏன் வந்து இவ்ளோ சீரியஸ் அப்படின்னா, அவங்களுக்கும் பதட்டம் இருக்கும். பட் பதட்டம் வந்து உடல் சார்ந்த இந்த சிம்ப்டம்ஸ், அந்த உடல் சார்ந்த பதட்டங்கள் வந்து அதிகமா இருக்கும். உடல் சார்ந்த பதட்டம்னா என்னன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பயம் கலந்த ஒரு விஷயத்த அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாகி அவங்களால மூச்சு விட கூட கஷ்டப்படுவாங்க. வாமிட் வந்துரும், தலை சுத்துற மாதிரி ஆயிரும். அவங்களால அந்த அந்த ஒரு நல்ல ஒரு சூழல்ல இருக்கவே முடியாது. இதுவரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த அந்த ஒரு நிலையில இருந்து அவங்க தடுமாறி ரொம்ப வந்து மற்றவங்க வந்து அவங்கள காப்பாத்தக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருவாங்க. காப்பாத்தினாதான் அவங்கள வந்து உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க போயிருவாங்க. அப்போ வந்து இவங்க உடல் சார்ந்த பதட்டம் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து பீதி நோய்ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இது ஏன் வருது? இந்த கவலைக்கான காரணிகள் என்ன அப்படின்னா, இது இது வந்து கண்டிஷனிங் மூலம் வந்து நம்ம கத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஷனிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சில பேருக்கு வந்து உயரத்த பார்த்தா பயம்னு சொல்லுவாங்க. அது ஏன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் மலை உச்சியில இருந்து கால் தவறி கீழ விழுந்திருக்கலாம். இல்லையா, ஹைட்ல நின்னு யாராவது உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணும்போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். இதெல்லாம் பார்க்கறது மூலியமா அங்க போய் நின்னாலே நமக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதோட பதட்டம் வந்து அது அதிகமாகி பயமா மாறிடுது. இது வந்து லேர்னிங் த்ரூ கண்டிஷனிங் சொல்லுவோம். கண்டிஷனிங் மூலியமா ஒரு விஷயத்த கத்துக்கிறது. கண்டிஷனிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் நடக்கிற விஷயத்துல இருந்து நம்ம கத்துக்கிறது தான் வந்து கண்டிஷனிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கவனிப்பு மூலம் கற்றல். கவனிப்பு மூலம் கற்றல் அப்படின்னா, நம்ம படாம மத்தவங்க அந்த ஒரு விஷயத்த குறிச்சு பயந்து அதுல அடிபட்டு வருவாங்க இல்லையா, அந்த விஷயத்த பாக்குறது மூலியமா நமக்கும் அந்த விஷயத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து நாய்கள் பார்த்தா பயமா இருக்கு. அவங்க வந்து இப்ப ரோட்ல போகும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த நாய்க்கு வந்து கடிக்க வருதோ, இல்ல வந்து வேற விதமான அசம்பாவிதங்கள் அந்த நாயோடையும் அந்த மனிதரோடையும் நடக்குது அப்படின்னா, அப்ப அந்த டைம் பார்க்கும்போது நமக்கு வந்து பதட்டம் ஆயிரும், பயம் வந்துரும். ஓகே, நாயினாலே இப்படிதான் இருக்கும் போல, நம்மளும் அவங்க கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அப்ப அடுத்த டைம் வந்து நம்ம ஏதோ ஒரு நாயை வந்து நம்ம தெருக்கல்ல வந்து தாண்டி போனாலும் நமக்கு அவங்க அவங்க என்ன பயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதே பயம் நமக்குள்ளேயும் வந்துரும். இதான் வந்து பாக்குறது மூலியமா ஒரு விஷயத்த கத்துட்டு அதை குறிச்சு நம்ம பயப்படுறதோ பதட்டப்படுறதோ. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸாஸ் இப்போ வந்து சோஷியல் போபியாலாம் வருது அப்படின்னா, சோஷியல் போபியானா சமூகம் சார்ந்த பயம். அது ஏன் வருது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து சின்ன வயசுல முன்னாடி நின்று பேசும்போது யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு கிண்டல் பண்ணியிருக்கலாம், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்டு வளர்ந்துருக்கலாம். அதனால காலேஜ் வரும்போதோ இல்ல ஒரு ஒர்க் பண்ணும்போதோ வேலைக்கு வரும்போதோ அவங்க வந்து அவங்கள முன்னாடி நிப்பாட்டினா அதே விதமான கமெண்ட்ஸ் தான் மத்தவங்களும் நம்மள சொல்லுவாங்க. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தான் நம்மள சொல்ல போறாங்க, அதனால நான் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த அழுத்தங்கள். இதனாலையும் பதட்டம் வரும். அதுக்கப்புறம் பதட்டத்தை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னா, CBTன்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஒரு விஷயம். பிஹேவியர்னா நம்மளோட செயல் சார்ந்த ஒரு விஷயம். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி சரி செய்யலாம்? ஏன்னா பதட்டம் வந்து நம்மளோட உடல் சார்ந்து, அதுக்கப்புறம் வந்து உளவியல் சார்ந்து வருது. பட் இது 2 சார்ந்து அதோட மட்டும் நிக்கிறது இல்லை. இது 2ல மட்டும் நிக்க போறது இல்ல. எதுல வருது வெளிப்படுது அப்படின்னா நம்மளோட பிஹேவியர், அதாவது நம்மளோட நடத்தை இல்ல செயல் மூலியமா தான் வந்து வெளிப்படுது. அப்போ செயல் மூலியமா வெளிப்படும் போது அது நம்மளோட வந்து வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், நம்மளோட உறவுகளா இருக்கட்டும், குடும்ப சூழலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அது பாதிக்குது. மத்தவங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த CBTயை யூஸ் பண்ணலாம். இப்ப சோஷியல் போபியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மத்தவங்க வந்து நான் முன்னாடி போய் நின்னு ஏதாவது பேசணும்னு நினைச்சாலும் என்ன கேலி பண்ணுவாங்க அப்படின்றதே வந்து ஒரு தவறுதலான ஒரு நம்பிக்கை தான்.
எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சில நாள் வந்து அவங்க அவங்க வந்து எல்லார் வந்தாலுமே வந்து அந்த ஒரு கேலி பண்றவங்க வந்து எல்லார் முன்னாடி வந்து பேசும்போது அவங்க பண்ணிட்டு இருந்திருக்கலாம். மத்தவங்கலாம் அத வந்து சும்மா வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் நீங்க தான் வந்து அத வந்து ரொம்ப நமக்கு மட்டும் தான் அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பர்சனலா எடுத்துக்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு விளக்கம் குடுக்கலாம். இல்லையா, அந்த டைம்ல இவங்கள இந்த பெர்சனே வந்து சரியா பிரிப்பேர் பண்ணாம போய் நின்னு பிரசன்ட் பண்ணியிருக்கலாம். சோ அதனால கூட மத்தவங்க கேலி பண்ணியிருக்கலாம். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க நல்லா இன்னும் பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, மத்தவங்க கேலி பண்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். இல்லையா, அவங்க கேலி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரையும் தான் பண்றாங்க. நீங்க மட்டும் காரணம் கிடையாது. நீங்க நல்லா பண்ணல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட குணமே வந்து கேலி பண்றது. இந்த மாரியான ஒரு விஷயத்த நம்ம சொல்லி புரிய வைக்கிறது மூலியமா, அவங்க உளவியல் சார்ந்த ஒரு பதட்டத்த நம்ம நீக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம வந்து நடத்தையிலயும் வந்து மாறிடும். சோ அது வந்து சிபிடின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் தெரப்பி, வெளிப்பாட்டு சிகிச்சை அப்படின்னா, ஏதோ ஒரு பூச்சிய பார்த்தோ, இல்ல வந்து ஒரு பல்லியே பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த பல்லிய குறிச்சு அவங்க பயப்படும்போது, பார்த்தாலே வந்து பயந்து ஓடிருவாங்க. சோ, அப்ப இந்த எக்ஸ்போஷர் தெரப்பில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பல்லி கிட்ட வந்து அவங்க போறது மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க உருவாக்குவாங்க. அந்த பல்லிய குறிச்ச பயத்த நீக்குறதுக்கு. எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து அந்த பள்ளிய பத்தின வந்து தகவல்கள அவங்களுக்கு குடுப்பாங்க. அத பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறது மூலியமா அந்த அருவருப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நீக்குறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பள்ளியோட பொம்மைகள், அந்த சும்மா வந்து டாய்ஸ் மாரி இருக்கும் இல்லையா? விளையாட்டு பொருள் மாரி. அத வச்சு வந்து இத டச் பண்ணி பாருங்க. இத வந்து கையில எடுத்து பாருங்க. இப்படிதான் இருக்கும். இதனால உங்களுக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்ற மாரி சொல்லி, அதோட ஒரு அத சார்ந்து இருக்கிற அருவருப்ப நம்ம எடுத்துருவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பயத்த எடுத்துருவோம். சோ அதுக்கப்புறம் வந்து பள்ளிய தூரமா நின்னு பார்க்க சொல்லுவாங்க. அது அது அத பார்க்கும்போது, அதோட செயல பார்க்கும்போது நமக்கு சில நேரம் அருவருப்பா இருக்கும். சோ அதையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்கறது மூலியமா அந்த அருவருப்ப நம்ம குறைக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டக்க போய் நிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொட சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். சோ அப்ப எத குறிச்சு நமக்கு பயம் இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மாறும். சோ ஒரு சின்ன இடத்துல இருந்து அது எந்த விஷயத்த பார்த்து நமக்கு பயமா இருக்கோ, அந்த விஷயத்த நம்மள பண்ண வைக்கிறது தான் எக்ஸ்போஷர் தெரப்பி. அதுக்கப்புறம் ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தளர்வு நுட்பங்கள். ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் தான் வந்து இங்க மெயினா வந்து பொதுவா எல்லா ஆன்சைட்டிக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிலாக்சேஷன் டெக்னிக் தான் நம்ம குடுப்போம். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பதட்டமா இருக்கும் அப்படின்னும் போது, நம்ம பிசிக்கலாவோ, சைக்காலஜிக்கலாவோ நமக்கு வந்து எதையுமே யோசிக்க முடியாது. எந்த வேலையும் செய்யவும் முடியாது. சோ அப்போ ரிலாக்ஸ்டா ஒரு பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்றது மூலியமாவோ, மூச்ச உள்ள இழுத்து மேல விடுறது மூலியமாவோ, இல்ல 1 டூ 10 வந்து ரிவர்ஸ்ல சொல்றது மூலியமா 10, 9, 8 அந்த மாதிரி ரிவர்ஸ்ல சொல்றது மூலியமா அந்த ஒரு பதட்டத்த வந்து குறைக்க முடியும். ஏன்னா 10, 9, 8ன்னு சொல்லும்போது நம்ம அந்த விஷயத்த தான் யோசிப்போம். நம்பர்ஸ தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர்த்து, எந்த விஷயம் நமக்கு பயம் குடுக்குமோ அத நம்ம யோசிக்க மாட்டோம். சோ அப்போ நமக்கு அந்த பயம் குடுக்குற விஷயத்த யோசிக்காதனால நமக்கு பதட்டமும் குறைஞ்சிரும். சோ இதெல்லாம் வந்து ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ்ல வரும். யோகா வரும், மெடிடேஷன் இது எல்லாமே வந்து தளர்வு நுட்பங்கள் கீழ வரும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது வாழ்க்கை மாற்று முறை. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா என்னன்னா, நம்ம உட்கொள்ற உணவுமே உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம்ன்றது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நல்ல விதமான சாப்பாடு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நம்மனால வந்து கொஞ்சம் அந்த பதட்டத்தை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அத வந்து ஹேண்டில் பண்றதுக்கான தெம்பு நம்ம உடல் சார்ந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி காலையில எந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, ஜாகிங் போறது, இல்ல நடைப்பயிற்சி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது மூலியமா நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அந்த விஷயத்த வந்து ரொம்ப பதட்டமான உடனே நம்மளோட உடம்பு வந்து அப்படியே அதை எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணிடாம, நம்மள வந்து உடல் சார்ந்த ஒரு நோய்க்கு இழுத்துட்டு போயிடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து வாழ்க்கை முறை சார்ந்த மாற்றங்களை வந்து நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்மகோ தெரப்பி அப்படின்னா மெடிகேஷன்ஸ் கொடுக்கறது, அதாவது மாத்திரைகள் மூலியமா நம்ம ட்ரீட் பண்றது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, மாத்திரைகள் மூலியமா நம்மளால ட்ரீட் பண்ண முடியாது. ட்ரீட்னா என்னது, முற்றிலுமா குணப்படுத்த முடியாது. ஆனா நம்மளால ஓரளவுக்கு அந்த பதட்டத்தோட அறிகுறிகளை நம்மளால குறைக்க முடியும். ரொம்ப பதட்டப்படுறாங்க, கைகள் நடுக்கமாயிருது, ரொம்ப வந்து பிபி அதிகமாயிருது அப்படின்னா மாத்திரை கொடுத்து அதை சரி பண்ண முடியும். பட் பதட்டத்தவே மொத்தமா வந்து நம்மளால சரிப்படுத்த முடியாது. பதட்டத்தை மொத்தமா சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சிபிடியோ, எக்ஸ்போஷர் தெரப்பியோ, ரிலாக்சேஷன் டெக்னிக்கோ தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். சோ இது மூலியமாவும் நமக்கு ஒரு விஷயத்துல ஒரு சூழல்ல அட்ஜஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி குறையுது. சோ மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இப்ப நம்ம எல்லாத்தையுமே. எதனால அப்படின்னா, அன்பிளசன்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா, விரும்பத்தகாத ஒரு உணர்ச்சி அனுபவம்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு நம்ம
பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் மன அழுத்தம். இது வந்து 2 விதமா வந்து இந்த ஒரு மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிரைமரி அப்ரைசல்னு சொல்லுவாங்க. பிரைமரி அப்ரைசல்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் குடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா, அது உண்மையிலேயே நமக்கு தேவைதானா? நம்ம இந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையா? நம்ம குடும்பத்துக்கு தேவையா? நம்ம படிப்புக்கு தேவையா? இல்ல நம்மளோட வேலைக்கு தேவையான்றத யோசிக்கணும். தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் குடுக்கக்கூடிய விஷயம்னா, அத நம்ம வந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல தேவைதான் அப்படின்னா, அடுத்ததா செகண்டரி அப்ரைசல் பண்ணணும். 2ஆம் நிலை மதிப்பீடு. 2ஆம் நிலை மதிப்பீடுல என்ன வரும் அப்படின்னா, இந்த ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயத்த ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கா? எனக்கு வந்து அதுக்கான தகுதி இருக்கா? என்கிட்ட அதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்கா? ரிசோர்ஸஸ்னா அதுக்கான சூழல் இருக்கா? அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரி அப்ரைசல்குள்ள வரும். சூழல் இருக்கு, எனக்கு அந்த திறமையும் இருக்கு, என்னால வந்து முடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம அடுத்து வந்து ஸ்டெப் எடுத்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளிப்பறதுக்கு, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறத, மன அழுத்தம் தரக்கூடியதா இருக்கிறத நம்ம சேலஞ்சிங்கா எடுத்துட்டு சால்வ் பண்ணி அடுத்து போயிருவோம். அழுத்தம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எதனால மன அழுத்தம் வருது? அப்ப மன அழுத்தம் வந்து முழுசாவே கெட்டது தானா? இது எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடியது வந்து இந்த தியரிய குடுத்தாங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ வந்து அரோசல் லெவல் அப்படின்னு இருக்கு. அரோசல் லெவல்னா நம்ம மன அழுத்தத்தோட லெவல் தான் அது. அதோட எந்த அளவுக்கு இருக்கு? கூட இருக்கா? கம்மியா இருக்கா? அது பார்க்கறது தான் அரோசல் லெவல். நம்ம எப்பயும் போல சாப்பிடுறோம், போறோம், நமக்கு ஃபேமிலில டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறோம் அப்படின்னா, அப்பலாம் மன அழுத்தம் இருக்காது. ஏதோ ஒரு புது விஷயம் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து அது நம்மள வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு மன அழுத்தம் வரும். அளவுக்கு உங்களால வந்து சிறப்பா ஒரு விஷயத்த செய்ய முடியுது. அது பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி. இது கீழ இருக்கிறது நம்மளால மன அழுத்தம், மேல ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது வந்து ஒரு டாஸ்க்க எவ்வளவு சிறப்பா நம்ம செய்யறோம்ன்றது. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளான டாஸ்க். ரொம்ப சுலபமா உங்களால செய்யக்கூடிய ஒரு டாஸ்க். அதுக்கு வந்து உங்களுக்கு மன அழுத்தம்ன்றது வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, சிம்பிளா செய்யக்கூடிய டாஸ்க்குக்கு மன அழுத்தம் யூசுவலா இருக்காது. அப்ப என்ன ஆகும்? அந்த டாஸ்க் நமக்கு போர் அடிச்சிரும். இப்ப இதுதானே சரி பார்த்துக்கலாம். இத நம்ம வந்து 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். இல்ல லாஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நம்ம மெத்தனமா இருந்துருவோம். அப்படி இருக்கும்போது சரியா நம்மளால அந்த டாஸ்க்க பண்ண முடியாம போயிரும். ஏன்னா, அந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் போடல, நம்மளோட எஃபோர்ட்ஸ் போடல, நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் நம்ம போடல அந்த இடத்துல. அப்படி போடாதம்போது அந்த ஒரு போர் அடிக்கிற ஒரு தன்மையினால நம்ம வந்து அந்த டாஸ்க் சரியா பண்ணாம போயிரும். அடுத்து இருக்கிற டாஸ்க் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. நமக்கு குடுத்துருக்க டாஸ்க் நம்மளால பண்ணவே முடியாது. அது யாராவது ஹெல்ப் இருந்தா தான் பண்ண முடியும். இல்ல அது ஒரு 10 வருஷம் கழிச்சு குடுத்தா தான் நம்மளால அந்த விஷயத்தையுமே பண்ண முடியும். இந்த வயசுல இப்ப நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னா, டாஸ்க் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான சவால் தரக்கூடிய ஒரு டாஸ்க்கா இருக்கு. அந்த இடத்துல உங்களோட மன அழுத்தம்ன்றது வந்து அதிகமா தான் இருக்கணும். ஏன்னா, அந்த இடத்துல அதிகமா இருந்தா தான் நீங்க எஃபோர்ட்ஸ் போடுவீங்க. உங்களோட தகுதிய வந்து அந்த இடத்துல நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லா பாடும் படுவீங்க. நமக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு, மன அழுத்தம் கம்மியா இருக்கு. பட் டாஸ்க் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க்கா இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த டாஸ்க்க பண்றதுக்கான ஒரு எஃபோர்ட்டே நம்ம போட மாட்டோம். இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? சரி வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல வேற யார்ட்டயாவது நம்ம குடுத்துடலாம். இல்ல இதுல இருந்து நம்ம வந்து பின்வாங்கிக்கலாம். அப்படின்ற மாரியான ஒரு சூழல்ல நம்ம போய்க்கிட்டு இருப்போம். இதுதான் வந்து அரோசல் லெவல்ன்னு சொல்லுவாங்க. அப்ப எதுதான் கரெக்ட்? எப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னா, டாஸ்க்கும் வந்து ஓரளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கணும். நம்மளோட அறிவு லெவல வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க்கா இருக்கணும். அப்படி டாஸ்க்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கிறணும். அத தாண்டி அந்த ஒரு ஒரு உங்கள சேலஞ்ச் பண்ற சவால் பண்ணி உங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கா இருக்கு அப்படின்னா, அந்த பட்சத்துல ஆப்டிமல் லெவல் ஆஃப் அரோசல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையான அளவு மன அழுத்தம் இருக்கணும். தேவையான அளவு மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ! இந்த விஷயத்த பண்ணணும்னு ஒரு பதட்டம், ஒரு மன அழுத்தம் இருந்தா தான், நம்ம வந்து மறுபடியும் அத பத்தி யோசிப்போம். அதுக்கு என்ன செய்யலாம்னு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். இந்த மாரி விஷயங்களா இருக்கும். அதுக்கும் வந்து நம்ம மன அழுத்தமே இல்ல, ரொம்ப வந்து காமா இருக்கும் அப்படின்னா, நம்மளால அந்த விஷயத்த போய் பண்ணணும்னே தோணாது. பாத்துக்கலாம், பாத்துக்கலாம் அந்த மாரி தான் தோணும். அதனால டாஸ்க்குமே வந்து நம்ம ஓரளவுக்கு சவால் தரக்கூடிய விஷயமா இருக்கணும். அதே மாரி தேவையான அளவுக்கு மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால ஒரு விஷயத்த சிறப்பா செய்ய முடியும். அதுக்கப்புறம் வகைகள் இருக்கு மன அழுத்தத்துல. மன அழுத்தம்னாலே வந்து கெட்டது தானே அப்படின்னா அப்படி கிடையாது. அதுல வந்து 2 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யூஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறோம். இல்ல ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுத போறோம். இல்ல நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். அதுக்கான ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ஒரு மன அழுத்தமோ, ஒரு பதட்டமோ நமக்கு இருக்கும். அது வந்து நல்ல விதமான பதட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதட்டம் இருந்தா தான் நம்மளால அந்த விஷயத்த பண்ணவே முடியும். அதனால இது நல்ல விதமான பதட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து யூஸ்ட்ரெஸ். யூஸ்ட்ரெஸ்னாலே வந்து மன அழுத்தம் வந்து நல்ல விஷயத்துக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் தான் யூஸ்ட்ரெஸ். அதே இது டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ்ன்றது வந்து துன்பம் தரக்கூடிய விஷயம். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பிசிக்கலா நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்.
நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீப், தூங்குற விஷயம், இது எல்லாம் சாப்பாடு முறை, இது எல்லாத்தையுமே அது வந்து அந்த மன அழுத்தம்ன்றது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கு, நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஏதோ சண்டை சச்சரவு இருக்கு, நம்மளால சரியா வந்து மார்க்ஸ் வாங்க முடியல, இந்த மாதிரி விஷயத்தினால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரெஸ். இதனால உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமா நடக்க போறது இல்ல. அந்த டைம்ல உங்களுக்கு மன அழுத்தமா இருக்கிறது டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தின் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து உடல் சார்ந்த விஷயத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். உடல் சார்ந்த விஷயத்துல மெயினா எதை அஃபெக்ட் பண்ணும்னா, நம்மளோட இம்யூனிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து முற்றிலுமா குறைஞ்சிரும் நம்ம மன அழுத்தமா இருக்கும்போது. ஸோ அது வந்து யூஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, மன அழுத்தம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து முற்றிலுமா வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஈஸியா வந்து எந்த டிசீஸ்க்கும் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிருவோம். அப்ப நமக்கு நோய் வாய்ப்படுறதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிபி லெவல் அதிகமாகும், ஹார்ட் பீட் அதிகமா துடிக்கும். எப்ப பாரு வந்து நம்மளோட உடம்பு வந்து ஏதோ ஒரு ஒரு தவறுதலான ஒரு விஷயம், இல்ல ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர் நடக்க போகுது, அந்த டேஞ்சருக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருப்போமோ அதே மாதிரி வந்து நம்மளோட உடம்பு வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். லைக் ரொம்ப எல்லா ஆர்கன்ஸ், எல்லா விஷயமே வந்து ஹை ஃபங்க்ஷனிங் பண்ணிட்டு இருக்கும். ரொம்ப வந்து பீக்ல வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணிட்டு இருக்கும். இப்போ ஒரு மிஷினை வந்து ஓட வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது சீக்கிரம் வந்து ரிப்பேர் ஆயிரும். அதுக்கு தேவையான அளவு ஓட வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சர்டன் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை திருப்பி ஓட வைக்கணும். ஓட வைக்காம இருந்தாலும் அது வந்து தூசி அடைஞ்சு பழுதாகிரும். ரொம்ப வந்து நம்ம அந்த மிஷினை யூஸ் பண்ணாலும் அது பழுதாகிரும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம உடம்பும். நம்ம எப்ப பாரு வந்து மன அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து அந்த இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து முதுமை ஆயிரும். அதே நேரம் நோய்வாய்ப்பட்டுருவோம். ஸோ அதனால வந்து மன அழுத்தத்தை நம்ம வந்து குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இட் அஃபெக்ட்ஸ் ஹெல்தி ஹேபிட்ஸ் நெகட்டிவ்லி. ஹெல்தி ஹேபிட்ஸ் நெகட்டிவ்லி அப்படின்னா என்னன்னா, நம்மளோட சுகாதார பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விளைவு வந்து தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம மன அழுத்தம் வரும்போது யூசுவலா பண்ற விஷயத்த பண்ண மாட்டோம். மன அழுத்தம் இருக்கும்போது நமக்கு பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், இல்ல வெளியில போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும் அப்படின்னு தோணுமா? தோணாது. அப்ப நம்ம யூசுவலா நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்த எதுவுமே நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உளவியல் சமூக வளங்களை பாதிக்கிறது. உளவியல்னா சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஒரு விஷயத்த யோசிக்க முடியாது. நமக்கு சந்தோஷமே இல்ல அப்படின்னா நம்ம லைஃப் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகவே முடியாது நம்மளால. அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆயிருவோம் அந்த இடத்துல. சோ அது வந்து உளவியல் சார்ந்த பாதிப்பு. அதுக்கப்புறம் வந்து சோஷியல் சார்ந்த பாதிப்பு, அதாவது சமூகம் சார்ந்த பாதிப்புனா என்ன இருக்கும்னா, நம்மளால வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல விதமா பேச முடியாது. எப்ப பாரு வந்து எரிஞ்சு விழுகிறது, இல்ல கோவமான ஒரு சிச்சுவேஷன், இல்ல ஒரு பதட்டமான ஒரு நிலையிலேயே இருந்துட்டே இருப்போம். ஸோ அப்ப அவங்களால நல்லா 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 பேச முடியாது. அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில நடக்குதே நம்மளால சொல்லவும் முடியாது. ஸோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா இல்ல அவங்க வாழ்க்கையில அப்படின்னு தெரியும் போது அவங்க உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ சமூகம் சார்ந்த எதிர்மறையான விளைவுகளும் இந்த மன அழுத்தத்தினால இருக்கு. ஸோ மன அழுத்தத்தை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னா, ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஆன்சைட்டில சொன்னதே தான். பதட்டம் படிக்கும்போது நம்ம வந்து ரிலாக்சேஷன் டெக்னிக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே ரிலாக்சேஷன் டெக்னிக் தான் இங்கேயும் வரும். பிரீத்திங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்னஸ், மூச்சு இழுத்து உள்ள விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரிலாக்சேஷனுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் டயட், அதாவது உடல் செயல்பாடு மற்றும் உணவு முறை. உடல் செயல்பாடுனா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த இம்யூனிட்டி, நம்மளோட உடல் சார்ந்த விஷயம் எல்லாமே வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்துறது வந்து இந்த மன அழுத்தம் தான். சோ அப்போ மன அழுத்தம் வந்து குறைக்கிறது அடுத்தபட்சம். அதனால வந்து நம்ம அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிறோம்ல, அந்த ஷீல்டு வந்து எது மூலியமா போட முடியும்னா எக்ஸசைஸ், நல்ல ஒரு டயட் மெயின்டைன் பண்றது மூலியமா தான் நம்மளால போட முடியும். சோ அதுக்கப்புறம் அறிவாற்றல் கட்டமைப்பு அப்படின்னா காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சரிங்னா எந்த விஷயம் உங்களுக்கு சேலஞ்சிங்கா ஓரளவுக்கு பண்ண முடியுமோ, உங்களால எஃபர்ட் போட்டா பண்ண முடியும்னா அதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க. பண்ணவே முடியாத ஒரு பெரிய விஷயத்த நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்றது மூலியமா, ஒத்துக்கிறது மூலியமா உங்களுக்கு மன அழுத்தம் தான் மிஞ்சுமே தவிர்த்து கடைசி அந்த டாஸ்க் உங்களால முடிக்க முடியாது. முடிக்க முடியாம போகும்போது உங்களை பத்திய தவறுதலான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை நீங்களே சுமக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்ல. சோ இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்ண முடியும்னா அதுக்கு ஒத்துக்கோங்க. அந்த விஷயத்த நோக்கி நீங்க வந்து போராடுங்க. அதுக்கு கோல் வைங்க. இல்லையா, பெரிய விஷயத்த நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சியை நீங்க முக்கியமா போடணும். சோ இது ரெண்டுமே முக்கியம். இது இல்லாம முயற்சி இல்லாம பெரிய விஷயத்த நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து முடிக்க முடியாது. சோ இதான் வந்து காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சரிங்ல சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து இம்பல்சிவிட்டி. தூண்டுதலா இருக்கிறதுனால, தூண்டுதலுக்குரிய ஒரு ஒரு பிஹேவியர் நம்ம பண்றதுனால, நம்மளால சமூகம் சார்ந்த விஷயத்துல அடாப்ட் ஆகி, அட்ஜஸ்ட் ஆகி முடியல. இது 3வது இம்பல்சிவிட்டி. இம்பல்சிவிட்டினா என்ன அப்டின்னா, அ தூண்டுதலுக்கு உடனடி மற்றும் திட்டமிடப்படாத எதிர்வினை அப்டின்னு சொல்றாங்க. ஒரு சாக்லேட் வந்து கிளாஸ் ரூம்ல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, யாரோ ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாருக்கோ பர்த்டேன்னு அந்த சாக்லேட் குடுக்குறாங்க அப்டின்னா, உடனே வந்து கிளாஸ் எடுக்குறாங்க, டீச்சர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அந்த சாக்லேட்ட பிரிச்சு சாப்ட்டுறது. சோ அப்போ அது வந்து திட்டமிடப்படாத ஒரு செயல். அத பத்தி நம்ம சிந்தனையில கூட யோசிக்காம டக்குன்னு நம்ம செயல்ல வந்து வெளிப்படுத்திர்றோம். சரி யோசிச்சு பண்ணோம் அப்டின்னா, அந்த விஷயம் நமக்கு புரியும். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடாது. பிரேக் டைம்ல சாப்பிடலாம். நம்ம யோசிக்காம வந்து உடனடியா அதுக்கு ரியாக்ஷன் குடுக்குறதுனால, அது வந்து தூண்டுதல் பேரில் ஏற்படக்கூடிய ஒரு பிஹேவியர் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு வந்து டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்பல்சிவ் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மனக்கிளர்ச்சியான தேர்வு அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா 2 விதமான ஒரு சூழ்நிலை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீட்ல சும்மா உட்கார்ந்து டிவி பார்க்கிறது. செகண்ட் என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருது. அதுக்கு உட்கார்ந்து படிக்கணும். சோ இந்த ஒரு நாள நம்ம எப்படி செலவிடலாம்னு போது, இந்த செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நெறைய எஃபோர்ட்ஸ் தேவைப்படும். நீங்க வந்து உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் நெறைய மெனக்கெட வேண்டியது இருக்கும். அதே இது டிவி பார்க்கறதுக்கு அவ்வளவா மெனக்கெடணும்ன்றது அவசியம் இல்ல. சோ அப்ப நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எது நமக்கு ஈஸியா பண்ண முடியுமோ, எது நமக்கு வந்து உடனடி சந்தோஷம் குடுக்குதோ, அந்த விஷயத்த நம்ம பண்ணிருவோம். படிக்காம டிவி பார்க்க ஆரம்பிச்சுருவோம். இதுதான் வந்து இம்பல்சிவ் சாய்ஸ். அதாவது இப்ப நம்ம டிவி எப்பயும் பார்க்கலாம். இத நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிவி பார்க்கலான்றது உங்களுக்கு அந்த இம்பல்சிவா இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது. உடனே டிவி பார்க்கணும். இந்த ஷோ உடனே பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனக்கிளர்ச்சி லெவல்ல வந்து ஆக்ட் ஆகுறது தான் இம்பல்சிவ் சாய்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்பல்சிவ் ஆக்ஷன்னு சொல்லுவோம். எப்படி நம்ம வந்து தூண்டுதல நம்மளோட செயல்ல வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா வெயிட்டிங் இம்பல்சிவ், அதாவது காத்திருக்கும் மனக்கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிரும். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறதே முடியாது அவங்கனால. இப்போ இந்த சாக்லேட் இருக்கு, நீ பிரேக் டைம்ல தான் சாப்பிடணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால அந்த விஷயத்த பண்ணவே முடியாது. உடனே சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசு, அவங்க மைண்ட் எல்லாமே சாக்லேட் சாக்லேட்ன்னு தான் யோசிச்சுட்டே இருக்குமே தவிர்த்து, நம்ம இத தாண்டி இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு பிரேக் டைம்ல சாப்பிடலான்றது அவங்களுக்கு தோணாது. சோ அப்ப என்ன பண்ணிடுவாங்க, உடனே வந்து அந்த சாக்லேட் எடுத்து வச்சு சாப்பிட்டுருவாங்க. அவங்கனால ஒரு விஷயத்துக்காக காத்திருக்க முடியாது. அதுதான் வந்து காத்திருக்கும் மனக்கிளர்ச்சி. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் இம்பல்சிவிட்டி, மனக்கிளர்ச்சியை நிறுத்துதல். இது அவங்களால முடியவே முடியாது. இது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அத நிறுத்து. இப்ப இது முடிஞ்சிருச்சு. இவ்ளோ நேரம் நீ வந்து பண்ணி முடிச்சுட்ட. இனி அடுத்து வேற வேலைய பாரு அப்படின்னு சொன்னா அவங்களால பண்ண முடியாது. இப்போ சில நேரம் குழந்தைகள் வந்து நெறைய டைம் இது பண்ணுவாங்க. இப்ப விளையாண்டு முடிச்சுட்டு வந்து படிக்க வரலாம். ஒரு 5ல இருந்து 6 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு நீங்க 7 மணிக்கு இல்ல 6:30க்கு வந்து படிக்க உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அவங்க அந்த விளையாட்டோட அந்த சந்தோஷத்துல வந்து 7 மணி 8 மணி வரைக்கும் கூட விளையாண்டுட்டே இருப்பாங்க. அந்த படிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்த நிறுத்துறதுக்கு அவங்களால முடியல. சோ நிறுத்துறதுக்கு பழகிட்டாங்க அப்படின்னா, ஓகே இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கலான்ற அந்த விஷயமே அவங்களுக்கு தோணாது. சோ அப்ப அவங்களால நிறுத்த முடியாது. ஒரு சந்தோஷம் குடுக்குற விஷயத்த நிறுத்து அப்படின்னு சொன்னா அவங்களால பண்ண முடியாது. அது ஸ்டாப்பிங் இம்பல்சிவிட்டி. அதே இது ஒரு விஷயத்துக்காக சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்துக்காக வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரம் கழிச்சு அத வந்து அந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னா, அதுவும் பண்ண முடியாது. சோ 2 விதமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அறிவாற்றல் குறைப்பு, அதாவது காக்னிட்டிவ் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிஜிடிட்டினா என்ன அப்படின்னா, நான் இப்படிதான் நான் யோசிப்பேன். எனக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாம் மாறிக்கோங்க. நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாற முடியாது அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை சார்ந்த ஒரு செயல் தான் வந்து காக்னிட்டிவ் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு புதிய தூண்டுதலுக்கு நம்மளால வந்து அடாப்டே ஆக முடியாது. அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது வந்து காக்னிட்டிவ் ரிஜிடிட்டில வரும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 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 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் அவ்வளவு நாள் வந்து ஸ்கூல் எல்லாமே வந்து அவங்க வீட்டுல அம்மா அப்பாவோட இருந்து படிச்சிருக்காங்க. பட் காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல் போறாங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல ரூம் ஷேர் பண்றாங்க. சோ அப்போ வந்து ஏதோ ஒரு முகமே தெரியாத ஒரு நபரோட தான் அவங்க ஷேர் பண்ணணும். சோ அப்படி இருக்கும்போது அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இவ்வளவு நாள் அவங்க அம்மா அப்பா இவங்களுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து படிக்கிறதுக்கு லைட் போடுறதோ, இல்ல சாப்பாடு முறைகளோ, இல்ல அவங்க பேசுறதோ, இல்ல இவங்களோட அந்த டைமிங்கும் அவங்களோட டைமிங்கும் ஒத்து வராம போகலாம். சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமா ஆயிரும். இன்னும் நம்ம இப்படி இருக்கோம், அவங்க இப்படி இருக்காங்க, நம்ம ரூம் சுத்தமா வைக்கிறோம், அவங்க சுத்தமாவே வைக்க மாட்டாங்க, இல்ல அவங்க ரொம்ப சுத்தமா வைக்கிறாங்க, நான் என்னதான் வந்து சுத்தம் இல்லாம போட்டு போனாலும் அவங்க இதை சுத்தப்படுத்திடுறாங்களே. சோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வேறுபாடு வந்து மனிதர்களுக்கு வேறுபடுவோம். சோ அப்ப அந்த வேறுபாடை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது. அதுதான் வந்து காக்னிட்டிவ் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி நிச்சயமற்ற தன்மையின்
மீன் சகிப்பு தன்மை இல்லாமை. சோ நிச்சயமற்ற தன்மை அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளை கழிச்சு என்ன நடக்க போகுது, இல்ல ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் நம்ம இப்படித்தான் நடக்குமோ ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். பட் ஆனா இப்படித்தான் நடக்கும்ன்றது நமக்கு ஷியூரா தெரியாது. சோ அப்போ அவங்கனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த குறிச்சு யோசிக்க கூட முடியாது. ஐயோ நாளைக்கு நான் இப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், இந்த டைம்ல நான் இந்த இடத்துல இருப்பேன்னு பிளான் பண்ணிருக்கேன், எந்த டைம்ல நாங்க இல்லாம இருப்பேனா அப்படின்னு அவங்களால நினைக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 மணிக்கு நான் அந்த பஸ் ஏறி ஏதோ ஒரு ஐடி பார்க்கோ ஏதோ ஒண்ணு போகணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க அப்படின்னா 8 மணிக்கு மழை வந்துருச்சு, பஸ்ஸும் வரல. சோ அந்த இடத்துல நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கூட அவங்களால யோசிக்க முடியாது. சோ அவங்க இப்ப நின்னுட்டு இருந்தா நம்ம ஒரு கொடையை எடுத்துட்டு போனோம்னு கூட அவங்க யோசிச்சுட்டு அதுக்கேத்த ஒரு விஷயத்த நம்மளால பண்ணலாம். பட் ஆனா அந்த ஒரு அவங்க பிளான் பண்ணதை விட்டு ஒரு தனியா இருக்கிற விஷயத்த அவங்களால யோசிக்கவே முடியாது. பிளான் பண்ணிதான் நடக்கும், அதுபடி நான் நடக்கும்னு நம்புறேன் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. அதான் இன்டாலரன்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மையை சகிக்கிற தன்மை இல்லாமை. அதுக்கப்புறம் முன்னுரிமை கொடுப்பதில் சிரமம் ஏற்படும். டிஃபிகல்டி இன் ப்ரையாரிட்டைசிங், மத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாலே அந்த இடத்துல அவங்க சொல்றதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். சோ அந்த இடத்துல நமக்கு காக்னிட்டிவ் ரிஜிடிட்டியே இருக்காது. மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனாலதான் தன்னை சார்ந்து யோசிக்கிறதுனாலதான் அந்த காக்னிட்டிவ் ரிஜிடிட்டியே இருக்கு. அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னா என்னென்ன நுட்பங்கள் இருக்கு அப்படின்னா மானிட்டரிங், கண்காணிப்பு. இப்போ முக்காவாசி பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த இந்த விஷயம் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேனா, இப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேனான்ற அந்த அறிவு கூட இல்லாம இருப்பாங்க. அந்த ஒரு சுயம் சார்ந்த அறிவு இல்லாம இருப்பாங்க. நான் இப்படித்தான் அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. இல்ல நான் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணிடுவேன், நான் டயத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற விஷயத்த நல்ல விதமா யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர்த்து அது எந்த அளவுக்கு அவங்களோட உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயத்த அழிச்சிட்டு இருக்கு, அவங்களோட சிந்தனையை எந்த அளவுக்கு அழிச்சிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. சோ அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுத்துட்டு அவங்களவே மானிட்டர் பண்ண சொல்லலாம். நீங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் புதுசா வருது அப்படின்னா அதுக்கு அடாப்ட் ஆகுறீங்களா, இல்ல அடாப்ட் ஆகுறது கஷ்டப்படுறீங்களா, நான் ஆல்ரெடி நிக்கிற ஸ்டாண்ட்லயே தான் நிப்பேன்னு சொல்றீங்களா, இல்ல புதுசா வர விஷயங்களை நீங்க வரவேற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே மானிட்டர் பண்ண சொல்லலாம். சோ அப்ப அவங்களை பத்தி தெளிவா தெரிய வரும். எந்த இடத்துல அவங்க ரிஜிடா ஆக்ட் பண்றாங்க, ரொம்ப இறுக்கமா ஆக்ட் பண்றாங்க, எந்த விதத்துல தளர்வுகளோட ஆக்ட் பண்றாங்கன்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் சேலஞ்சிங் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ். ஃபிக்ஸ்டு ரூல்ஸ்ன்றது காலையில 6 மணிக்கு நான் எந்திரிப்பேன், 7 மணிக்குள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 8 மணிக்கு நான் என்னோட வேலைக்கு போயிருவேன். யார் வராங்களோ வரலையோ எல்லாம் 9 மணிக்கு அந்த வேலைக்கு வந்தால் நான் 8 மணிக்கு நான் போய் உட்காந்துருவேன். சோ இது அவங்களுக்கு அவங்களே போட்டு வச்சிருக்க ரூல்ஸ். சோ அப்ப அந்த ரூல்ஸ் அவங்களை பிரேக் பண்ண சொல்லணும். ஒரு நாள் டைமிங்கே பிக்ஸ் பண்ணாம போய் பாருங்க, மனம் போன போக்குல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பழக்கப்படுத்துறது. இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வாழ்ந்துட்டு இருக்கவங்கள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாம சும்மா நடைமுறை வாழ்க்கைக்கு அவங்கள பழக்கப்படுத்துறது தான் சேலஞ்சிங் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ். அதுக்கப்புறம் நேர்மறை சமாளிப்பதை பயன்படுத்துதல், அதாவது யூசிங் பாசிட்டிவ் கோப்பிங். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க அந்த காக்னிட்டிவ் ரிஜிடிட்டில இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணலாம். ஏதோ ஒரு கேக்கோ இல்ல சாக்லேட்டோ அவங்க சாப்பிடலாம். இல்லையா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் அப்படின்னா லீவ் எடுத்து எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம். இதெல்லாம் அவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசா கருதலாம். அந்த காக்னிட்டிவ் ரிஜிடிட்டில இருந்து வெளியே வராங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்களுக்கு அவங்களே பரிசா அழைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மால் அடாப்டிவ் கோப்பிங், தவறாக ஒரு சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் ஆகாம இருக்கிறது, இல்ல ஒரு சூழ்நிலைக்கு தவறுதலாக அட்ஜஸ்ட் ஆகுறது. இது எப்படி அப்படின்னு பாக்கலாம். சோ யூஸ்வலா பாசிட்டிவ் கோப்பிங்னா என்ன அப்படின்னா ஒரு கவுன்சிலரை பார்த்து எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கவுன்சிலரை பார்த்து ஒரு விஷயத்த சரி பண்ணிக்கிறது, இல்லையா நம்மளோட உறவுகள் கிட்ட ஷேர் பண்றது, இல்ல அப்படின்னா எக்ஸசைஸ், டயட், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்கிறது மூலியமா நல்ல நல்ல சிந்தனைகள் நமக்கு வரும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை சார்ந்துதான் நமக்கு நம்மளோட சிந்தனைகள் அமையும் சொல்லிட்டு. சோ அப்ப நம்ம என்ன மாதிரியான உணவு பழக்கம் எடுத்துக்கிறோமோ அதை நோக்கிதான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும். சோ அப்ப இப்படி நம்ம பாசிட்டிவா கோப் பண்ணலாம் ஒரு பிரச்சனை வரும்போது. மால் அடாப்டிவ் கோப்பிங்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயத்தவே யதார்த்தமா கையாளாம அது ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமா அவங்க கருதி அந்த இடத்துல அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. சோ இங்க இதுதான் மால் அடாப்டிவ் கோப்பிங். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் எஸ்கேபிசம்னு சொல்லுவாங்க. எஸ்கேபிசம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு அழுத்தம் தரக்கூடியதா இருக்கு அப்படின்னா ஒண்ணு அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அந்த டாஸ்க் எனக்கு வேணாம், என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல அப்படின்னா ஒரு விக்டிம் ரோல் பிளே பண்ணுவாங்க. அதாவது அவங்க பாவம், ஐயோ உடம்பு முடியாம போயிருச்சு, இல்ல வேற ஏதோ ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. சோ இந்த மாதிரி நம்ம சொல்றது மூலியமா அவங்க அந்த டாஸ்க்ல இருந்து பண்ணாம எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ இந்த எஸ்கேப் ஆகுறது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா மத்தவங்க இவங்களை சொல்லிடக்கூடாதுல, இந்த
டாஸ்க் உங்களால பண்ண முடியாது, பெருசா வாங்குனாங்க, பட் ஆனா உங்களால பண்ண முடியல அப்படின்ற அந்த வார்த்தை கேட்டுறக்கூடாது. அவங்களால முடியல, அதனாலதான் பண்ண முடியல. சோ இப்படிதான் இருக்கணும். என்னால வந்து பண்ணவே முடியல, நான் வாங்கி பண்ண முடியலன்னு இருக்கக்கூடாது. அந்த ஒரு சிந்தனைக்காக தான் இந்த எஸ்கேபிசம் நடக்குது. அதுக்கப்புறம் இமோஷனல் ஈட்டிங், உணர்ச்சி வசப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இமோஷனல் ஈட்டிங்னா என்ன அப்படின்னா, சில பேர் சோகமா இருக்கும்போது ரொம்ப சாப்பிடுவாங்க. டீ நெறைய குடிப்பாங்க, காஃபி நெறைய குடிப்பாங்க. சில பேர் ஐஸ்கிரீம்ஸ் நெறைய சாப்பிடுவாங்க. இல்ல அவங்களுக்கு புடிச்ச ஃபுட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து மால் அடிக்டிவ் கோப்பிங். ஒரு விஷயத்த சாப்பிடுறது மூலியமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து அந்த பிரச்சனையில இருந்து நான் வெளிய வந்துருவேன். இல்ல நல்லா நான் தூங்கி எந்திரிச்சேன்னா வெளிய வந்துருவேன். இது எல்லாமே வந்து மால் அடாப்டிவ் கோப்பிங். நல்ல ஒரு பாட்டு கேட்டா நான் வந்து இந்த விஷயத்துல இருந்து மறந்து வெளிய வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்கலாம். பட் ஆனா திருப்பி அந்த விஷயம் வரும்போது மறுபடியும் நம்ம இதுலயே தான் என்கேஜ் ஆவோம். சோ அப்போ நம்மளோட அந்த பழக்கவழக்கம் வந்து எல்லாமே அடிபட்டு போகும் இந்த இடத்துல. சோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுவது. தள்ளி போடுவது அப்படின்னா, ஓகே இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு டெட்லைன் இருக்கு, இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிட்டு மறுநாள் தள்ளி போட்டுட்டே போறதுதான் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் பிளேம்னா வந்து இல்ல என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல, நான் ப்ரிப்பேரே பண்ணல, நான் வந்து எந்த ஒரு விஷயமே நான் வந்து யோசிக்கவே மாட்டேன், எனக்கு போய் இதை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க அவங்கள பழி போறதுக்கு முன்னாடி அவங்களே அவங்க மேல பழிய போட்டுட்டு மத்தவங்க இல்லங்க நீங்க அப்படி கிடையாது, நீங்க நல்லாதான் பண்றீங்க அப்படின்னு சொல்றது மூலியமா அவங்க வந்து அந்த ஒரு தன்னை சார்ந்த ஒரு பிம்பத்தை வந்து மத்தவங்க கிட்ட நல்ல விதமா உருவாக்கிடுவாங்க. சோ அதனாலதான் இந்த செல்ஃப் பிளேம்ல அவங்க என்கேஜ் ஆகுறாங்க. அது பகரம் டிஸ்ஃபங்க்ஷனல் ஆட்டிடியூட், அதாவது செயலற்ற அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. டிஸ்ஃபங்க்ஷனல் ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னா, ஒரு அனுபவங்களை மதிப்பிடுவதற்கான நிபந்தனை நம்பிக்கைகள். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நோக்கி நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனலா இருக்கும். அதாவது ரொம்ப யதார்த்தமா இல்லாம ஒரு முரண்பட்ட ஒரு சிந்தனையா இருக்கும். சோ இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு, இதை எப்படி நம்ம மாத்தலாம் அப்படின்னா, அந்த முரண்பட்ட ஒரு பார்வையை, முரண்பட்ட ஒரு சிந்தனையை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ். அவங்க இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து ரீஅப்ரைசல், அதாவது திருப்பி வந்து நல்ல விதமா அந்த உலகத்தை பாருங்க, நல்ல விதமா அந்த ஒரு சூழ்நிலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து இந்த ஒரு சூழ்நிலையை பாசிட்டிவா எப்படி நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி யோசிச்சிருக்க டிஸ்ஃபங்க்ஷனல் ஆட்டிடியூட மாத்துவோம், ஃபங்க்ஷனலா மாத்துவோம். டிஸ்ஃபங்க்ஷனலா முரண்பட்ட ஒரு சிந்தனை, அதை வந்து நேர்மறையான சிந்தனையா நம்ம மாத்துவோம். சோ அதுக்கப்புறம் வந்து அடாப்டிங் ஆல்டர்னேட்டிவ். அவங்கனால வந்து அப்படி யோசிக்க முடியல அப்படின்னா கவுன்சிலரோ இல்ல சைக்காலஜிஸ்டோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி இப்படி யோசிங்க, இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறது மூலியமா உங்களால பாசிட்டிவா யோசிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சாதான் மறுபடியும் அந்த விஷயத்த நான் சரியா செய்வேன். இல்ல நான் தப்பா செஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னால திருத்திக்க முடியும். என்ன பண்ணிட்டு வரேன்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா என்னால ஒரு விஷயத்த மாத்தவே முடியாது. சோ அதனால இவாலுவேட்டிங் த ரிசல்ட்ஸ், அதாவது மதிப்பீடு, நம்மளோட செயல்களை வந்து அப்பப்ப மதிப்பிட்டுக்கிறணும். நம்ம கரெக்டா தான் இருக்கோமா, இல்ல தப்பா செய்யறோமா, வேற எதுவும் நம்மளால வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்றத மதிப்பிட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் மென்டல் டிசார்டர்ஸ் வந்து இது யார் கொடுத்தா அப்படின்னா, அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், ஷார்ட் ஃபார்ம்ல ஏபிஏ அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து 2018ல நம்ம நம்ம உளவியல் சார்ந்த நோய்களை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, பல்வேறு கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ மென்டல் டிசார்டர்னா என்ன அப்படின்னா, நடத்தைகளில் ஏற்படும் மாற்றங்களால் வகைப்படுத்தப்படும் மருத்துவ ரீதியான குறிப்பிடத்தக்க நிலைகள். அதாவது நம்ம சிந்தனையிலையும் செயலையும் ஏற்படக்கூடிய மாற்றம். இதுவரைக்கும் அவங்க அப்படி இல்ல, பட் ஆனா இப்ப திடீர்னு வேற மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எந்த மாதிரி நடக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு மன ரீதியான நோயில அவங்க இருக்காங்கன்றது அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மூட் டிசார்டர், மனநிலை கோளாறு. மூட் டிசார்டர்னா என்ன அப்படின்னா, பைபோலார், அதுல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களோட உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுத்தும் போது ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரேஷியோல வெளிப்படுத்துவாங்க. ரொம்ப ஏற்ற இறக்கமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஒரு வாரம் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் சடனா வந்து அடுத்த வாரம் ஃபுல்லா ரொம்ப சோகமாயிருவாங்க. திருப்பி இன்னொரு வாரம் சந்தோஷமா இருப்பாங்க, இன்னொரு வாரம் சோகமாயிருவாங்க. இல்லையா, தொடர்ச்சியா ஒரு மாசம் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்து ஒரு 2 மாசத்துக்கு ரொம்ப சோகமா இருப்பாங்க. என்ன லைஃப்ல சந்தோஷம் கொடுக்கக்கூடியது நடந்தாலும் 2 மாசத்துக்கு சோகமாயிருவாங்க. சோ இது வந்து பைப்போலர், அதாவது மனநிலை சார்ந்த, மன உணர்ச்சிகள் சார்ந்த ஒரு கோளாறு தான் வந்து மூட் டிசார்டர்னு சொல்லுவோம். இதுல நிறைய வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, பைபோலார் 1ன்னு சொல்லுவோம். இந்த பைபோலார் 1னா என்ன அப்படின்னா, இந்த மேனிக் எபிசோட், டிப்ரெசிவ் எபிசோடுன்னு 2 எபிசோடு சொல்லுவோம். மேனிக்னா என்ன அப்படின்னா, சந்தோஷம் தரக்கூடிய உணர்ச்சிகள்ல இருக்கிறது. டிப்ரெசிவ்னா ரொம்ப மன அழுத்தம் தரக்கூடிய, மனச்சோர்வு தரக்கூடிய ஒரு ஒரு உணர்ச்சியில இருக்கிறது.
இது 2 வச்சுதான் நம்ம வந்து இந்த மூட் டிஸார்டரவே வந்து படிப்போம். சோ அப்ப பைபோலார்ல ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா, மேனிக் எபிசோடும் வரும். அதாவது சந்தோஷம் தரக்கூடிய உணர்ச்சியும் வரும். அதே மாரி மன சோர்வு தரக்கூடிய விஷயமும் வரும். உணர்ச்சியும் வரும். இப்ப சந்தோஷம் தரக்கூடிய உணர்ச்சி வந்து எந்த அளவு வரும்? எத்தன நாட்கள் வரும் அப்படின்னா, 7 நாட்களுக்கு தொடர்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. 7 நாட்களுக்கு தொடர்ச்சியா. அதே இது அடுத்த 2 வாரத்துக்கு ரொம்ப வந்து மனச்சோர்வா இருக்காங்க அப்படின்னா, அவங்க பைபோலார் 1ல அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். 7 நாட்களுக்கு ரொம்ப சந்தோஷமா மேனிக் எபிசோட்ல இருப்பாங்க. 2 வாரத்துக்கு அடுத்து டிப்ரசிவ் எபிசோட், அதாவது மனச்சோர்வு சார்ந்த ஒரு எபிசோட்ஸ்ல வந்து ஃபீலிங்ஸ்ல வந்து இருப்பாங்க. இது பைபோலார் 1. பைபோலார் 2னா என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? அதுலயே வந்து ரொம்ப சந்தோஷமா இல்லாம, அந்த சந்தோஷத்திலே வந்து கீழ் லெவல்னு இருக்கு. லைக் நார்மலா சந்தோஷப்படுறது ஒரு விதம், அளவற்று சந்தோஷப்படுறது ஒரு விதம். அந்த அளவற்றுல ஹையா இருக்கிறது தான் மேனிக் எபிசோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட பேரு மேனியா. MANIA. அதோட பேரு மேனியா. இதே இது அந்த அளவற்ற சந்தோஷத்துல கீழ் லெவல்ல இருக்கு, அடிமட்ட லெவல்ல இருக்கிறது பேரு ஹைப்போமேனியா. அளவற்ற சந்தோஷத்தோட அடிப்பகுதின்னு அர்த்தம் ஹைப்போமேனியா அப்படின்னா. சோ அப்ப பைபோலார் 2ல என்ன வருது அப்படின்னா, இந்த ஹைப்போமேனியா வந்து 4 நாட்களுக்கு இருக்கும், 4 டேஸ்க்கு இருக்கும். இந்த டிப்ரசிவ் எபிசோடு இருக்காது பைபோலார்ல. 4 நாட்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த அளவு சந்தோஷத்தோட அளவு வந்து கூட இருக்கும் யூசுவலா இருக்கிறத விட. பட் ஆனா ஒரு 4 நாளைக்கு இருப்பாங்க. மனச்சோர்வுன்றது இருக்காது. 4 நாளைக்கு ஒருக்கா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து நார்மல் ஆயிருவாங்க. திருப்பி சந்தோஷமாவாங்க, நார்மல் ஆயிருவாங்க. ஆனா அந்த மனச்சோர்வுன்னு கீழ போறது இருக்காது. சோ இது பைபோலார் 2. அடுத்து சைக்ளோதைமியா டிஸார்டர். சைக்ளோதைமியா டிஸார்டர்னா என்ன அப்படின்னா, ஹைப்போமேனியாவும் அதே மாதிரி டிப்ரசிவ் சிம்டம்ஸும் சேர்ந்து 2 வருஷத்துக்கு வருது. ஹைப்போமேனியானா என்ன சொன்னேன்? ரொம்ப வந்து சந்தோஷம் அளவு அளவு கடந்து ஏற்படுற சந்தோஷத்தோட அடிமட்ட லெவல்ன்னு தான் வந்து ஹைப்போமேனியான்னு சொன்னேன். சோ அப்ப ஹைப்போமேனியாவும் டிப்ரசிவ் எபிசோட்ஸ், மனச்சோர்வு அளிக்கக்கூடிய உணர்ச்சிகள், இது 2மே வந்து ஒரே நேரத்துல இருக்கும். ஒரு நேரம் சிரிப்பாங்க, அப்புறம் ஒரு நேரம் அழுவாங்க. இது 2மே வந்து ஒரே நேரத்துல எத்தனை வருடங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, 2 வருடங்களுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சைக்ளோதைமியா டிஸார்டர்னு அர்த்தம். பைபோலார் 1ன்றது கிடையாது. ஏன்னா இதோட அந்த எண்ணிக்கை, அந்த எவ்வளவு நாட்களுக்கு இருக்கு, எவ்வளவு வருஷங்களுக்கு இருக்கு இது சைக்ளோதைமியா. அதனால பைபோலார் 1ஆ வராது. பைபோலார் 1ன்றது வந்து நாட்கள்ல தான் வந்து குறிக்கிறாங்க. நாட்களையும் வாரங்களையும் தான் குறிக்கிறாங்க. சோ அதனால இதுல நம்ம எப்படி வந்து பிரிச்சு படிக்கணும் அப்படின்னா, எந்த எபிசோட்ல அந்த பர்சன் இருக்காங்க, மூட் எபிசோட்ல இருக்காங்களா, இல்ல மூடும் டிப்ரசிவ் எபிசோடும் சேர்த்து வருதா, இல்ல ஹைப்போமேனியா மட்டும் வருதா, இல்ல மூட் அண்ட் ஹைப்போமேனியா அண்ட் டிப்ரசிவ் 2மே சேர்ந்து வருதா, இத பாக்குறது மூலியமா எத்தனை நாட்களுக்கு இது இருக்கு, தொடர்ச்சியா வருதா, இல்ல விட்டு விட்டு வருதா, இத பார்த்தா மட்டும்தான் நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள வருது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் டிப்ரசிவ் டிஸார்டர்ஸ், மனச்சோர்வு சார்ந்த கோளாறுகள்னு சொல்லுவோம். இதுவே தனியா இருக்கு. அந்த பைபோலார்னா வந்து டிப்ரசிவ் எபிசோட்ஸ், மனச்சோர்வு சார்ந்த ஒரு உணர்ச்சியும், அதே மாதிரி அதிக அளவு சந்தோஷம் தரக்கூடிய உணர்ச்சியும் சேர்ந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில வெளிப்படும் போது அது பைபோலாரா இருக்கு. ஏன்னா 2மே வந்து கலந்து மாறுபட்ட ஒரு நேரங்கள்ல வெளிப்படுது. இதே இது டிப்ரசிவ் எபிசோட்ஸ்னா அந்த சந்தோஷம் இங்க வராது. முழுக்க முழுக்க மனச்சோர்வு மட்டுமே இருக்கும். பட் ஆனா எந்த விதத்துல அந்த மனச்சோர்வு இருக்குன்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர் அப்படின்னா பெரிய மனச்சோர்வு கோளாறு. பொதுவாவே அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க. வாழ்க்கையே விரக்தியா இருப்பாங்க. சூசைட் பண்ணிக்கிற போவாங்க. எந்த ஒரு விஷயத்துலயுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு யாராவது வந்து டீச்சர் வந்து இந்த குவிஸ் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு ரிவார்டு தருவேன், ஒரு பரிசு பொருள் தருவேன் அப்படின்னா அவங்க என்ன எதுவுமே வந்து கண்டுக்காம இருப்பாங்க. ஒரு சோர்வான ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. சோ மோஸ்ட்லி வந்து அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல நான் வாழ தகுதியற்றவங்க, எனக்கு வந்து இந்த உலகத்துல படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ எந்த ஒரு தகுதியும் இல்ல, நான் அதனால வந்து சூசைட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி சிந்தனையிலேயே வந்து முழுக்க முழுக்க இருக்கிறது மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர். அதுக்கப்புறம் டிஸ்தைமியான்றது என்ன அப்படின்னா, அந்த மனச்சோர்வு வந்து ஒரு 2 வீக்ஸுக்கோ 4 வீக்ஸுக்கோ இருக்கிறது தான் வந்து டிஸ்தைமியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மருந்துகளால் தூண்டப்பட்ட மனச்சோர்வு கோளாறு. சில நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா, மருந்து மாத்திரைகள் நம்ம நிறைய எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த மருந்து மாத்திரையோட சைடு எஃபெக்டா இந்த மனச்சோர்வு வரலாம். சோ அப்ப மருந்து மாத்திரனால நமக்கு மனச்சோர்வு கோளாறு வருது அப்படின்னா அதன் பேரு மெடிகேஷன் இன்டியூஸ்ட் டிப்ரசிவ் டிஸார்டர்னு சொல்லுவோம். மெடிகேஷன்னா மாத்திரைகள்,
இன்டியூஸ்ட்னா அதனால ஏற்பட்ட ஒரு மனச்சோர்வு, அதனால ஏற்பட்டன்றதுதான் இன்டியூஸோட அர்த்தம். டிப்ரெசிவ் டிசார்டர்னா மனச்சோர்வு கோளாறுகள் இல்ல குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈட்டிங் டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம். உணவு உண்ணும் கோளாறுகள். இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு நல்லா அதிகமா சாப்பிட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நல்ல ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸோட இருக்கணும். மத்தவங்க அந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? டிவி ஷோஸ் எல்லாம் வருவாங்கல்ல. சோ அவங்கள மாரி நம்ம உடம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களோட வெயிட் வந்து ரொம்ப கீழ போயிரும். வெறும் எலும்பு மட்டும் தான் வந்து தெரியிற மாரி இருக்கும். நீங்க கூகுள் இந்த மாரி இதெல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் தோல் மட்டும் தான் இருக்கும். அப்படியே எலும்பு எல்லாமே அப்படியே தெரியும். சோ அந்த அளவுக்கு அவங்க அவங்க வந்து சாப்பிடாம அவங்களோட எடைய குறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் ஆ இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. என்ன என்ன நடந்தாலும் அந்த அந்த உணவு உட்கொள்றத வந்து அவங்க வந்து நிறுத்தவே மாட்டாங்க. சோ இது 2 விதமா இருக்காங்க. சோ அப்ப அதுல ஃபர்ஸ்ட் விதம் என்ன அப்படின்னா, அனரெக்சியா நெர்வோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இத நீங்க அப்படியே வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து தமிழ்ல அப்படியே எழுதணும். இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அத அப்படியே தமிழ்ல எழுதுற மாரி வரும். சோ அனரெக்சியா நெர்வோசா அப்படின்னா என்னன்னா, உணவு உண்ணும் உட்கொலை வந்து யூசுவலா அவங்க எப்படி சாப்பிடுறாங்களோ, அந்த உணவு உட்கொள்ளும் முறைய தவிர்த்து ரொம்ப அளவு கம்மியா சாப்பிடுவாங்க. சோ அப்போ ஐடியலா இருக்கக்கூடிய வெயிட் அதாவது ஒரு 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 6 அடி இருக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 40, 50 கிலோ வெயிட் இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட வெயிட் வந்து 25 கிலோவோ, 20 கிலோவா தான் இருக்கும். ரொம்ப அண்டர் வெயிட்டா இருப்பாங்க. அவங்க வயசுக்கும், அவங்களோட ஹைட்டுக்கும், அந்த வெயிட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். சோ எதுக்கு எதுக்கு நீங்க இப்படி சாப்பிடாம உங்கள கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஒரு மாடல் மாதிரியான ஒரு ஒரு உடல் சார்ந்த ஒரு அமைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் மோஸ்ட்லி வந்து நான் வெயிட் போட்டுருவேன்ற பயத்திலேயே நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து அனரெக்சியா நர்வஸா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அடுத்து வந்து புலிமியா நர்வஸா அப்படின்னு சொல்லுவாங்க. புலிமியா நர்வஸானா என்ன அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அதிகமா சாப்பிடுறது. நம்ம வெயிட் போடுவோம். நமக்கு இத சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் கூடும்ன்ற அந்த அந்த ஒரு சிந்தனை தெளிந்த சிந்தனை இருந்தே, அவங்கனால அந்த சாப்பிடுற சாப்பாட கட்டுப்படுத்த முடியாது. சோ அது வந்து புலிமியா நர்வஸான்னு சொல்லுவோம். அப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்களுக்கு அந்த பயம் வந்துரும். என்ன பயம் வந்துரும்? வெயிட் போட்டுருவோமோ அப்படின்ற அந்த பயம் வந்துரும். சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி வந்து வாமிட் எடுக்கிறது, வேணுக்குன்னே அவங்களாவே வாமிட் பண்ற அவங்களே வந்து அவங்கள தூண்டி வாமிட் எடுக்க வைக்கிறது. வாமிட் அதுவா வராது. அவங்களாவே வந்து வாந்தி எடுக்க வைக்கிறது. இது ஒரு விதம். இன்னொன்னு வந்து பேதி மாத்திரைகள் இந்த மாரி யூஸ் பண்ணி, நம்ம சாப்பிட்ட சாப்பாட வெளியேத்திட்டோம் அப்படின்னா, நம்மனால வந்து உடம்புல வெயிட் போடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரொம்ப தவறுதலான ஒரு பிஹேவியர்ஸ்ல வந்து அவங்க என்கேஜ் ஆகிட்டு இருப்பாங்க. இது வந்து புலிமியா நர்வஸா. அதுக்கப்புறம் வந்து ஈட்டிங் டிசார்டர்னு தனியா இருக்கு. ஈட்டிங் டிசார்டர்னா என்ன? பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டர்னு சொல்லுவோம். பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டர்னா என்ன அப்படின்னா, யூசுவலா வந்து ரொம்ப வந்து உடல் பருமனா இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான மக்கள் எல்லாமே வந்து இந்த பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டருக்குள்ள வருவாங்க. இது எப்படி வருவாங்க அப்படின்னா, லைக் நெறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து இந்த இந்த வாந்தி எடுக்க வைக்கிறதோ, இல்ல பேதி மாத்திரைகள் யூஸ் பண்றதோ அவங்க பண்ண மாட்டாங்க. பட் ஆனா அந்த சாப்பிடுற சாப்பாட கட்டுப்படுத்த முடியாது. மத்தவங்கள விட யூசுவலா சாப்பிடுறத விட அதிகமா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அது பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டருக்குள்ள வரும். அதுக்கப்புறம் ஆளுமை கோளாறுகள் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ். பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இது எதனால பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட சிந்தனையில, அதுக்கப்புறம் நம்மளோட செயல்ல, நம்மளோட உடல் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மற்றவங்களுக்கு வந்து அது பயன் ஆளுமையினால பயனே இல்லாம இருக்கும். சோ நமக்கும் பயன் இல்லாம இருக்கும். நம்ம வந்து பிசிக்கலாவும் நமக்கு பயன் இருக்காது. அதே மாரி இது வேலை சார்ந்த விஷயத்திலயோ, இல்ல பள்ளியிலயோ, சமூக செயல்பாடுல எதுலயுமே வந்து இந்த ஒரு விதமான ஆளுமை கோளாறுல இருக்கும்போது, எதுலயுமே நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு விதமா வந்து இருக்கவே முடியாது. மற்றவங்களுக்கு பயனுள்ள விதமா நம்மளால இருக்க முடியாது. சோ இவங்களோட பிஹேவியர்ல அதாவது செயல்லயும், சிந்தனையிலயும் வந்து ஒரு தவறுதலான ஒரு டிஸ்ஃபங்ஷனல் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம். அதாவது எதிர்மறையான ஒரு எண்ணம் வந்து இருக்கிறதுனால தான் இது வந்து டிஸார்டர் கீழ இவங்க எல்லாம் வந்து ஒரு குறைபாடு உள்ள ஒருத்தவங்களா வந்து கருதப்படுவாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிளஸ்டர் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். கிளஸ்டர் ஏ பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ரொம்ப வந்து நான் தான் பெருசு, இல்ல நான் தான் முக்கியம், மத்தவங்கலாம் வந்து அடுத்துதான் அப்படின்ற மாரி அவங்க கருதுவாங்க. அதே மாரி மற்றவங்கள நம்புறதுக்கு ரொம்ப வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. இது கிளஸ்டர் ஏல மொத்தமா அவங்களுக்கு இருக்கிற நேச்சர். கிளஸ்டர் ஏல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, பேரனாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது சித்தப்பிரமைன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறது, மத்தவங்கள நம்புறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மத்தவங்க கிட்ட நம்பி ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இது பேரனாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்ன அப்படின்னா,
அவங்கனால வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ வந்து மெயின்டெயின் பண்ண முடியாது. ஒரு உறவ வந்து அவங்கனால தொடங்கவும் முடியாது. நல்ல ஒரு எளிமையான முறையில அந்த உறவ வந்து கொண்டு போக முடியாது அவங்கனால. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு உணர்ச்சியற்ற ஒரு ஒரு மனிதனா வந்து அந்த ஒரு உறவுல இருப்பாங்க. மற்றவங்க அழுதாலும், இல்ல ரொம்ப கோவப்பட்டு பேசினாலும் அவங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. இந்த ஸ்கிசோயிட் பெர்சனாலிட்டில இருக்கிறவங்களுக்கு. ஏன் உணர்ச்சி இருக்காது அப்படின்னா, அவங்களுக்கு மத்தவங்க பெருசாவே தெரிய மாட்டாங்க. தான் சார்ந்து தான் அவங்க யோசனையே இருக்கும். இது ஒரு விதம். அடுத்து வந்து ஸ்கிசோடிஃபல் பெர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். ஸ்கிசோடிஃபல் பெர்சனாலிட்டின்றது வந்து என்ன அப்படின்னா, மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க. பேசுனா வந்து நம்மள வேற ஏதாவது யோசிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சிந்தனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து எதுக்கு இவங்க வந்து இப்படி யோசிக்கிறாங்க? எதனால இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு மனிதன் சிந்திக்கிற சிந்தனையில இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையா தான் அவங்க சிந்தனை இருக்கும். அப்போ மத்தவங்க கிட்ட நம்ம போய் சொன்னா நம்மள ஒரு விதமா பாக்குறாங்க. அதனாலே நான் மத்தவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இந்த ஸ்கிசோடிஃபல்ல இருப்பாங்க. ஸ்கிசோடிஃபல்ல முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னா, சிந்தனையிலயும் ஒரு விஷயத்த பாக்குறாங்க இல்லையா, பெர்செப்ஷன், இது ரெண்டுத்துலயுமே வந்து அவங்களுக்கு முரண்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அவங்களால ஒரு சிந்தனையோ பேரனாய்ட்ல வந்து ஒருத்தவங்க நம்புறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸ்கிசோய்ட்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்களால நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியாது. ஒரு உறவுகளை நல்ல விதத்துல அவங்களால கொண்டு போக முடியாது. ஸ்கிசோடிஃபல்ல மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அவங்களோட காக்னிஷன், அதுக்கப்புறம் பெர்செப்ஷன் ரெண்டுத்துலயுமே வந்து பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் கிளஸ்டர் பி. கிளஸ்டர் பி யூஸ்வலா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மத்தவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியவங்களா இருப்பாங்க. டைரக்டாவே பிரச்சனை கொடுத்துருவாங்க. மத்தவங்கள போட்டு அடிக்கிறது, இல்ல வந்து மத்தவங்கள பத்தி குறை சொல்றது, இல்ல மத்தவங்கள வந்து தன் வசப்படுத்திக்கிறதுக்கு அவங்கள வந்து குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே வந்து கிளஸ்டர் பி பெர்சனாலிட்டிக்குள்ள வரும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆன்டி சோஷியல் பெர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி சோஷியல் பெர்சனாலிட்டி டிசார்டர்னாலே சமூக விரோத ஆளுமை கோளாறுன்னு சொல்லுவோம். சமூக விரோதம்ன்ற அந்த பேர்லயே வந்துருச்சு. சமூகத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எதிரா அவங்க நடக்கும்போது ஆன்டி சோஷியல் பெர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்து மத்தவங்கள போட்டு அடிக்கணும்னு தோணும். சின்ன விஷயம்னாலுமே வந்து அடிக்கணும்னு தோணும். இல்ல இந்த மாதிரி கொலை பண்றது, இல்ல அப்படின்னா இந்த வீடு சில பேர் வந்து கொளுத்திடுவாங்க, பர்ன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சமூகத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கதையும் தாண்டி அவங்க பண்ணும்போது, அவங்களால கட்டுப்படுத்தாம பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த ஒரு சிந்தனையே இல்லாம அவங்க அதை பத்தி யோசிக்காம அந்த விஷயத்த பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆன்டி சோஷியல் பெர்சனாலிட்டி டிசார்டர்னு வரும். தெரிஞ்சே பண்றாங்க, இதனால எனக்கு தண்டனை கிடைக்கும், இது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சே பண்றாங்கன்னா அதுக்கு வந்து தண்டனைகளை வந்து நம்ம ஜெயில போடுறது இந்த மாதிரி இருக்கும். தெரியாம என்னால கட்டுப்படுத்த முடியல, ஆனா அவங்கள அடிக்கணும்னு தோணுது, என்னால கட்டுப்படுத்த முடியல, ஒரு விஷயத்தை எரிக்கணும்னு தோணுது அப்படின்னா அது வந்து ஆன்டி சோஷியல் பெர்சனாலிட்டி டிசார்டருக்குள்ள வரும். அதுக்கப்புறம் பார்டர் லைன் பெர்சனாலிட்டி டிசார்டர்னு வரும். பார்டர் லைன் பெர்சனாலிட்டி டிசார்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்மளால இமோஷன்ஸ நல்லா வெளிப்படுத்த முடியாது. நம்மளோட ஃபீலிங்ஸ நம்மளால வெளிப்படுத்த முடியாது. மத்தவங்க என்ன மாதிரியான உணர்ச்சியில நம்ம கிட்ட பேசுறாங்கன்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அப்ப மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, மத்தவங்க நம்மள விட்டுட்டு தான் போவாங்க. இந்த பார்டர் லைன் பெர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்கள விட்டுட்டு போயிருவாங்க அந்த இன்னொரு பார்ட்னர். விட்டுட்டு அவங்கள போக விடாம வைக்கிறதுக்கு இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்ஃப் ஹார்ம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ போனா நான் செத்துருவேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்டர் லைன் பெர்சனாலிட்டி டிசார்டர்ல வரும். அடுத்து ஹிஸ்டீரியானிக் பெர்சனாலிட்டி டிசார்டர்ல என்ன பண்ணும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து மத்தவங்க நம்மளை பார்த்து நல்லா பெருமையா பேசணும், எப்ப பாரு மத்தவங்க நம்மளை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கணும், நம்ம வந்து அழகா இருக்கணும் மத்தவங்க சொல்லணும், நம்ம ரொம்ப அறிவானவங்களும் மத்தவங்க சொல்லணும், திறமையானவங்களும் மத்தவங்க சொல்லணும்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க மத்தவங்க சிந்தனையில நம்ம இருக்கணும்னு நினைக்கிறதுதான் இந்த ஹிஸ்டீரியானிக் பெர்சனாலிட்டி டிசார்டர். இது வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சுயம் சார்ந்துதான் இருப்பாங்க. நான் தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து சிறந்தவங்க, நான் தான் இந்த உலகத்திலேயே அழகானவங்க, நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அறிவானவங்க, நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப திறமையானவங்க. இந்த மாதிரி நான் வச்சு பேசுறவங்க தான் ஹிஸ்டீரியானிக் பெர்சனாலிட்டி டிசார்டர். அதுக்கப்புறம் வந்து நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிசார்டர் இருப்பாங்க. இங்க நார்சிசமும் வந்து இந்த ஹிஸ்டீரியானிக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா நார்சிசம் வந்து மத்தவங்க சிந்தனையில நான் இருக்கணும்ன்றத அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க அழகு, அவங்களுக்கு மத்தவங்களை விட மத்தவங்களை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். எனக்கு நான் தான் அழகு, எனக்கு நான் தான் வந்து அறிவாளி, எனக்கு நான் தான் திறமையானவன், என்ன வந்து மத்தவங்களோட நான் கம்பேர் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசுறவங்க தான் இந்த நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா கருதியும் மத்தவங்கள வந்து சிறிய ஆளா கருதியும் வந்து வச்சிருப்பாங்க. இங்க வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னை பத்தின ஒரு சிந்தனை தான் இருக்கும்.
நார்சிஸ்டிக்கும் ஹிஸ்டிரானிக்கும் ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஹிஸ்டிரானிக் வந்து மத்தவங்க சிந்தனையில நான் பெரிய ஆளா இருக்கணும், நல்ல ஒரு சிறந்தவங்களா இருக்கணும்னு இருக்கும். நார்சிஸ்டிக்ல வந்து நான் சிறந்தவங்க தான், நான் அழகானவங்க தான், நான் திறமையானதான்னு சொல்லிட்டு மத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டாங்க. எனக்கு நான் எப்படி அப்படின்ற மாதிரி தன்னை குறிச்ச ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளஸ்டர் சி பர்சனாலிட்டி. கிளஸ்டர் சி பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சமூகம் சார்ந்த விஷயங்களை அவங்களால சரியா வந்து செயல்பட முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, மன அழுத்தம் தரக்கூடிய சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதுன்னே அவங்களுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அழுகவோ, இல்ல ரொம்ப கத்தவோ, இல்ல ரொம்ப கோவப்படவோ இது எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அப்போ அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். கிளஸ்டர் சி பர்சனாலிட்டில. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர். அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து உங்க பார்ட்னரோ இல்ல யாரோ வந்து கேட்பாங்க அப்படின்னா, அந்த பார்ட்னர் கேட்கறாங்க அப்படின்னும் போது, ஒரு விஷயம் நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், இல்ல வந்து என்னோட இமோஷன்ஸை நீ வந்து எவாலுவேட் பண்ணணும், என்ன நீ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்ற அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து யோசிக்கிறதுக்கே இவங்க கஷ்டப்படுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுதான் வந்து அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர். அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது சார்பு சார்ந்த ஆளுமை கோளாறுன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு இன்னொருத்தரவே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. முழுக்க முழுக்க வந்து அவங்கதான் என் வாழ்க்கையில எல்லா முடிவுகளும் எடுக்கணும், நான் என்ன செய்யணும், நம்ம என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், இது எல்லாமே வந்து அவங்க சொல்றது படியே அவங்க நடந்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இன்னொருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா இவங்களும் அவங்க வாழ்க்கையை அழிச்சுப்பாங்க. சோ இது வந்து சார்பு சார்ந்த ஆளுமை கோளாறு. அதுக்கப்புறம் அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர், தொல்லை மற்றும் நிர்பந்தம் சார்ந்த ஆளுமை கோளாறுன்னு சொல்லுவாங்க. அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கணும், இதை தாண்டி புதுசா என் வாழ்க்கையில ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு சிந்தனை சார்ந்த ஒரு அமைப்பிலே இருப்பாங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பெர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாழ்க்கையோட கட்டமைப்புன்னு அவங்க வந்து வாழ்க்கைக்குன்னு அவங்களோட தீர்மானம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கட்டமைப்பு படி போனா மட்டும்தான் அவங்களால வந்து லைஃப் வாழ முடியும். அதை தாண்டி புதுசா அவங்க வாழ்க்கையில ஏதோ நடக்குது, இல்ல அவங்க குடும்பம் சார்ந்த வாழ்க்கையில ஏதோ நடக்குது அப்படின்னா அவங்களால அந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணியோ இல்ல அதை வந்து சேலஞ்சிங்கா எடுத்துட்டு அதுல இருந்து வெளியே வரவோ அவங்களால முடியாது. இது வந்து கிளஸ்டர் சி பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸார்டர், அதாவது பொருள் பயன்பாட்டு கோளாறு. அந்த பொருள் பயன்பாட்டிலே வந்து அதிக அளவுல பயன்படுத்தும் போது நமக்கு உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த சில கோளாறுகள் ஏற்படும், சில பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி கோளாறுகள் சப்ஸ்டன்ஸ் இன்டியூஸ்டு டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ மது சார்ந்த கோளாறுகள் அப்படின்னா அந்த ஆல்கஹாலை எடுக்கிறது மூலியமா நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதுக்கப்புறம் வந்து உடல் சார்ந்த ஒரு அழுத்தம், இது எல்லாமே வந்து ஆல்கஹால்னால வருது. இது அவங்க நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாலும் நிப்பாட்ட முடியாது, இது அடிக்ஷனோட வந்துடும். சோ அதுக்கப்புறம் வந்து புகையிலை சார்ந்த கோளாறுகள் வரும். புகையிலைன்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு ட்ரைடு ரீல்ஸ், அதாவது காஞ்ச இலைகள் மூலியமா அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள். சோ அதை எப்பெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா எப்பெல்லாம் மன அழுத்தமோ இல்ல பதட்டமோ வருது அப்படின்னா அப்பெல்லாம் எடுப்பாங்க. சோ அப்ப ஒரு லெவலுக்கு மேல எடுக்கும்போது இது இல்லாம என்னால ஒரு பிரச்சனையை சால்வே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்து ஸ்டிமுலன்ஸ். ஸ்டிமுலன்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு தூண்டுதலான ஒரு விஷயமா அமையும். உங்களை வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கோ இல்ல ஒரு விஷயத்த யோசிக்கிறதுக்கோ வந்து ஒரு தூண்டுகோலா வந்து அமையும். அது வந்து இந்த கொக்கைன் இந்த மாதிரி போதைப் பொருள்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்டிமுலன்ஸ்குள்ள வரும். சோ இதை எடுத்தாதான் ஒரு விஷயத்த யோசிக்க முடியும், இதை எடுத்தாதான் நான் ஒரு சிந்தனையவே வந்து நான் செயல்படுத்த முடியும், இல்லைன்னா நான் ரொம்ப டல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா இது மூணுமே வந்து உங்களோட இது பிசிக்கலாவும், அதாவது உடல் சார்ந்தும் உளவியல் சார்ந்தும் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளாக் 3 பார்த்திருக்கோம். போன மாசம் பிளாக் 1 அண்ட் பிளாக் 2 பார்த்தோம். இது பிளாக் 3 இன்னைக்கு முடிச்சாச்சு. ஃபுல் யூனிட் 3 யூனிட் இருந்துச்சு, 3 முடிச்சாச்சு. நாளைக்கு பிளாக் 4 பார்க்கலாம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுயம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், எதனால நம்மளால ஒரு விஷயத்துல ஒரு அட்ஜஸ்டிங் கெப்பாசிட்டி இல்ல, எதனால நம்ம ஒரு சூழ்நிலையில ஒன்றி போக முடியல அப்படின்றதான் பார்த்தோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆன்சைட்டி பார்த்தோம், பதட்டத்தை பார்த்தோம், மனச்சோர்வை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ரிஜிடா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை பார்த்தோம், பெர்ஃபெக்ஷனிசம் மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய வந்து மென்டல் டிசார்டர்ஸ் பார்த்தோம், ஏபிஏ கொடுத்தது.
மென்டல் டிசார்டர்ஸ்னா என்னது, மனம் சார்ந்த கோளாறுகள். ஸோ அதுல இப்போ ஒன்னொன்னா பார்த்திருக்கோம். ஸோ இதுல வந்து கிளஸ்டர் ஏ, கிளஸ்டர் பி, கிளஸ்டர் சி பர்சனாலிட்டின்றது வந்து பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் கீழ வரும். அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் இன்டியூஸ்ட் டிசார்டர்னு தனியா பார்த்தோம். அதாவது என்னென்ன பொருட்கள் எடுக்கிறது மூலியமா நமக்கு மன ரீதியான நோய்கள் வரும்ன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் உணவு உட்கொள்றது மூலியமா நமக்கு என்ன நோய்கள் வருதுன்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீலிங்ஸ் மூலியமா என்ன மனநோய்கள் வருதுன்றத பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லைஃப்ல வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம லைஃப்ல இன்டிகேட் பண்றது மூலியமா நம்மளால நல்லாவே லைஃப்ல வந்து அட்ஜஸ்ட்